Hits like candy cane, whips with candy paint. Models on the seat looking sweet like candy, man. Mommies think I'm sweet cause I eat them like candy, man. I'm so for real and stay dripping like candy rain. Ay, politics got me thinking on some other man. Yeah, I won't trip cause you're sinking on some other man. Like Titanic, I'm flying gigantic. You stand by and watch how I ride and I land it. பாப்பா உன்ட்ட இந்த பணம் என்னாச்சு? You know what it is, it's either my way or hit the highway. When I slide sideways, shorties love the gyrate. Yeah, and once I'm taking her home, she licking on my stick to build. என்ன சின்ன குழந்தை நினைச்சியா? நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ஓ, அது எனக்கு தெரியாம போச்சு பாரு. உன்கிட்ட இருந்து நான் கேட்கவே இல்லையே. இங்க பாரு, நீ நிறைய பேரை கொண்டுகிட்டு இருக்க. நீ எதிர்பார்த்த மாதிரியே அதை பண்ற. நான் சொல்றத கேளு. நான் இருந்த அந்த வயசான லேடி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நீ இந்த பிரச்சனையை பண்ணிருக்க கூடாது. அவங்க என்னதான் வயசானவங்களா இருந்தாலும் நேத்து ராத்திரி முழுக்க என்ன ஜாலியா இருந்தோம் தெரியுமா? 2 மணி நேரம் கழிச்சு என்னாச்சு? நீ ரொம்ப மோசமா நடந்துக்கிறது எதுவுமே சரியா இல்லை இங்க. ஓ, மேன் லா ஜிவிஎல் மொத்தம் 5 வார்த்தை வருது. 5 சிலபஸ் நீ படிக்க வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி ஒரு டிபிக்கல் மேனேஜ்மெண்ட்ல வேலை பார்க்கறதுக்கு சும்மா இருக்கலாம். லோவான ப்ராஃபிட் தான் வருது. ஓகே ஓகே, இப்படி நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். என்ன சொல்ற? இது எப்படி? அவன் சொல்றதெல்லாம் உண்மைதானே? இங்க பாருங்க, நான் சொல்றதுதான் சரி. இப்போ உங்க ஓனரால பிரச்சனை தான். ஆமா உண்மைதான். அதுக்கு என்ன பண்ணணும்? நீ சரியா இல்லைன்னா கத்துக்கணும்ல. இங்க என்ன பண்றீங்க? அங்க எதுக்காக நின்றுட்டு இருக்கீங்க? நீங்க கிளம்புங்க. இங்கெல்லாம் நீங்க இருக்க கூடாது. ஏய், நீ கொஞ்சம் சீக்கிரம் வாடா. இங்க கண்டிப்பா உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருக்கும். கிளம்புங்கடா. 5 நிமிஷத்துக்குள்ள போய் வேலையை பாருங்க. நான் ஒன்றும் சின்ன பையன் இல்லை. உண்மைதான். நீ நல்லா வளர்ந்துட்ட. இப்போ செகண்ட் இயர் படிக்கிற பிஸ்னஸ் ஸ்டூடெண்ட்டா. இது உனக்காக தான். தேங்க்ஸ். இதை பாருங்க, என்னால் உங்களுக்கு உதவி பண்ண முடியும். நான் சொல்றது கேளு. சேவிங்ஸோட மோட்டோ என்னன்னு தெரியுமா? ஃபெயிலியர் டிசர்வ்ஸ் பெயின். இங்க ஜாக் தான் பாஸ். அவன் தான் ரூல்ஸை போடுவான். அவர் தான் என்ன இங்கே மேனேஜர் ஆக்கியிருக்காரு. அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஆனால் ஜாக்குக்கு எப்படி அந்த பேர் வந்துச்சுன்னு நீ தான் மறந்துட்ட. நரி மாதிரி இருக்கணும். ஒரு ஷாட்டை கூட மிஸ் பண்ணக்கூடாது. பூ இவனை மாதிரி ஆளுங்க இப்போ பார்த்தாலும் பிரச்சனையை தான் கொடுக்குறானுங்க. எல்லாம் நேரம். ஜாக்கி இங்கே நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நான் சின்ன பையனாக இருக்கும்போது என் ஸ்கூலில் இன்னொருத்தனும் படித்தான். ஜேரி. நல்ல பையன். எல்லா ரூல்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவான். எல்லாத்துலேயும் சிறப்பாக இருப்பான். மேக்ஸ், ஸ்போர்ட்ஸ் எல்லா பொண்ணுங்களுக்கும் அவனை பிடிக்கும். ஒவ்வொரு வாரமும் அவன் ஜெரி அவார்டு வின்னம் பண்ணுவான். ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒவ்வொரு வாரமும். ஆனால் செரியை போட்டு தாக்கியிருக்கானே. நைஸ். ஏன் தெரியுமா? என்கிட்ட பணம் இருந்தது, பவர் இருந்தது. ஆனால் ஜெரிக்கு கிடைச்ச மரியாதை எனக்கு கிடைக்கல. அது எப்போதும் கிடைக்காது. ஆனால் நீ, மக்கள் எல்லாரும் உன்னை மதிக்கிறாங்க. நீ வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்ந்து சர்வே பண்ணணும். நீ இனிமேல் நீ இந்த மாதிரி இடத்துக்கு நீ வரதெல்லாம் நல்லதில்லை. உனக்கு புரியுதா? இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் கேட்காத மாதிரியே சொல்றிய. இதை நீ மறக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். நீ இந்த பாக்ஸ்குள்ளே பார்க்க போறியா இல்லையா? என்ன இதுவா? இது செம்ம கூலா இருக்கே. நீ இப்போ உடனடியா ரேஸுக்கு போய் ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ லீ, என்னடா பிரச்சனை? நேற்று ராத்திரி என்னதான் நடந்துச்சு? நான் சொல்றதை கேட்டிங்கன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. என்னை ஏமாத்த பார்த்தாங்க. ஒரு வயசானவங்களுக்கு உதவி பண்றதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனால் செமையா இருந்தாங்க. ரொம்பவே ஹாட்டாக இருந்தாங்க. நீங்கள் இதை நம்பவே மாட்டீங்க. நீங்கள் பார்த்துருந்தா தான் அது தெரியும். ஃபுட் ஸ்டாக் இருக்குல்ல, அதை நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அந்த இடம் ஆபத்தானா மாறினதே என்னால தான்டா. நல்ல விஷயம்தான். ஆனால் அவங்க ரொம்ப டீசெண்டானவங்க. ஆமாம். ஹே ஹாய், உன் பேர் என்ன? ஃபாக் மீ. எனக்கு ஓகே தான்.
ஓ வேண்டாம் வேண்டாம், அது வேண்டாம் வேண்டாம். வாய்க்குள்ள வச்சுட்டு பேசினா எனக்கு எப்படி தெரியும்? ஓகே, உனக்கு பேசணுமா? இப்ப பேசு. என்ன பேசணுமோ நீ பேசு. உனக்கு இப்போ ஓகேவா? சொல்லு. ஓ ஓ ஓ ஓ இது அது அது என்னது? உனக்கு வாலெட் வேணுமா? என்ன சொல்ற நீ? என் வாலெட்டை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். ஓ அப்படியா? இல்ல, என் வாலெட்டை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். ஓகே, நான் போறேன். என்னது இது? ஓ வேணாம் வேணாம், எனக்கு அது வேணாம். என்ன பழக்கம் இது? ஜாக்கி, நீ ஓவர் ரியாக்ட் பண்ற. கமான், நான் சொல்றத கேளு. ஓ கமான் ஜாக்கி, நான் சொல்றத கேளு. பேண்ட்டை முதல்ல கழட்டு. வேணாம் வேணாம் வேணாம், என்ன கொஞ்சம் பாரு ஜாக்கி, என்ன பாரு. ஜாக்கி ஜாக்கி, நீ ஓவர் ரியாக்ட் பண்ற. ஜாக்கி, நான் சொல்றத கேளு. ஒரு கோவக்கார மாதிரி நடந்துக்கிற நீ தப்பு பண்ற ஜாக்கி. என்ன பண்ணிட்டு இருக்க ஜாக்கி? ஓ சொன்னா கேளு. கமான் ஜாக்கி. சரி, நான் அப்படியே கிளம்புறேன். சரியா? நான் சொல்கிறத கேளு. எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணு. சரியா? பார்த்து பத்திரம். இல்ல ஜாக்கி, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. எப்பெல்லாம் உனக்கு பிரச்சனைகள் வருதோ அப்போ இந்த ஜாக்கெட்டை நீ போட்டுக்கோ. இந்த வாட்டி வேற ஏதாவது கொடுக்கலாம் இல்ல ஜாக்கி? இது ரொம்ப மோசமா இருக்கு ஜாக்கி. ஏன் இப்படி ஜாக்கி? இப்போல்லாம் தினமும் நிறைய ரூமர்ஸ் வருது. நீ ரஷ்யன்ஸ்க்காக வேலை பார்க்குறியா? உன்னை பற்றி எனக்கு தெரியணும். நீ நினைக்கிற மாதிரிலாம் இங்கே இல்லை. அவங்க ராபரி பண்ணுறதில்ல. அவங்க இப்போல்லாம் பொண்ணுங்க பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதுதான் ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. மிஸ்டர் ஜாக்கி எப்பயோ முடிவு பண்ணிட்டாரு. அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே. அப்போ அந்த புக்கு? மிஸ்டர் ஸ்வீட். ஓ பிரதர், ஜாக்கி என்ன சொன்னானா, அது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொன்னா. ஹெவி ஃப்ளூ வைரஸ் வந்தா கூடவும். ஆனா சீரியஸா சொல்றேன், நாம அவரை பத்தி கவலைப்படாம இருந்தோம்னா அவர் நம்மளை பத்தி கவலைப்பட மாட்டாரு. என்னாச்சு? அவர் நடக்க மாட்டாரா? ஹே, உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு உங்களால ஒரு காரியம் ஆகணுமே. இப்போ முடியாது. ஓகே, நான் தான் சொல்கிறேன்ல, அவர் தான் அது. அதே மாதிரி அவளும் அப்படி நினைக்கணும்ல. சில நேரத்தில் அப்படி தான் நினைக்கிறேன். நீ போ. ஓகே, கொஞ்சம் செவுத்து பக்கமா திரும்பி நில்லு. எனக்கு தெரியும் நீ நினைச்ச மாதிரி எல்லாரையும் எப்பவும் கவர முடியும். நான் என் குடும்பத்தில் சின்னவன், ஒரே பையன்தான். நான் ரொம்ப லக்கி. எல்லாருக்குமே என்னை பிடிக்கும். சோனியாவுக்கும் இதே ப்ராப்ளம் தான் இருக்கு. இங்க பாரு, பொண்ணுங்களை பத்தி எனக்கு தெரியும். எனக்கு 3 அக்காங்க இருக்காங்க. அவ ஒன்றும் சிஸ்டர் இல்லடா, கிரியோலுக்கு வேலை பார்க்குறா. இங்க பாரு, அவளுக்காக நான் என்ன வேணா செய்வேன். இதுல நிறைய ஆபத்தான விஷயங்கள்லாம் இருக்கு, பார்த்து இருக்கணும். எது எப்படியோ, இதுக்கு மேல அதை பத்தி நம்ம பேச வேணாம். அந்த புக் எடுத்துக்கோ, பத்திரமா போ. நீ என்ன சொன்ன? இல்ல இல்ல இல்ல, நான் எதுவும் சொல்லல. நான் சொன்னதா நீ தான் எதுவும் நினைச்சிருக்க. ஆனா நான் அப்படி எதுவும் சொல்லல, எதுவுமே சொல்லல. இத பத்தி நீ என்ன நினைக்கிற? எக்ஸ்பென்சிவ். வேலை இல்லாதவங்கிட்ட இப்படி இருக்க வாய்ப்பில்லை. என்கிட்ட கூட தான் டே ஜாப் இருக்கு. நான் டே ஜாப் பார்க்குறேன். ஸோ எனக்கு ஒரு புக்கியே தெரியும். குதிரை பந்தயத்தில் கூட நிறைய ஹெல்ப் பண்ணுவான் அவன். என்னது புக்கியா? என்ன புக்கி? நீ ஸ்வீட்ஸை பற்றி எதுவும் இங்கே பேசிட்டலே. ஏன்னா அவர் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். கிரியல் கூட அவர்கிட்ட பார்த்து தான் நடந்துப்பார். அவர் வெறும் கையாலே யாரையும் அடித்து கொண்டு இருக்காரு. அப்படியா? சுப்பீரியர் சொன்னதை வச்சு நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு காலையில் கூட நான் வின் பண்ணேன். சாயங்காலம் அதை சோனியா கூட கொண்டாட போகிறேன். இந்த பார், தேவையில்லாமல் பணத்தை வேஸ்ட் பண்ணாத. உன்னை பற்றி நான் மறக்கவே இல்லை. நான் என்ன பற்றி சொல்ல வரல, லோனே. நீ யாரு? எது எப்படியோ, சோனியை நான் எங்கன்னு தேடிட்டு இருப்பா. நான் உன்னை அப்புறமா பார்க்குறேன்.
பைத்தியக்காரப்பேன்.